இது என்டையர் எலெக்ஷனோட மொத்த ப்ராசஸையுமே திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏன்னு கட்டுறது மூலமாக டெல்லின்னு கட்டுறது மூலமாக அதிமுக ஒரு பொருள் கிடையாதுங்க, நாங்கள் நேராக டெல்லியை பார்க்குறோம், பாஜகவை பார்க்குறோம், மோடி அமித்ஷாவை பார்க்குறோங்கிற இந்த பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனுக்குள்ளே இந்த எலெக்ஷனை நிறுத்தணுங்கிற திமுகவோட சக்ஸஸ் ஆகுமா? அது சரியா? இல்லை, அவங்க ரெண்டு காரணத்தினால இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஐயா மோடி அவர்களுடைய எழுச்சியும் இந்திய அரசியலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததும் ஒரே இடத்துல தான் நடந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருந்தாலுமே கூட மோடி எதிர்ப்பின் மூலம்தான் அவங்க அந்த எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வருவதற்கு அது பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருந்தது. அதற்கு பிறகு அது ஒரு காரணம் திமுகவோட பார்வையில். இன்னொரு காரணம் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்குது, பாரதிய ஜனதா அதை என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னமுமே அது என்டிஏ அரசுங்கிற இடத்துலையே ஐயா அமித்ஷாவும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, ஐயா மோடி அவர்களும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழக பாஜக தலைவர்கள் அது ஐயா எடப்பாடி தலைமையிலான அரசு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாலுமே கூட தேசிய தலைவர்கள் இன்னமும் அதை பெருசாக என்டோஸ் பண்ணலை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரெண்டு காரணங்களால் நாம் இந்த நரேட்டிவில் போகிறது அப்படிங்கிறது தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நரேட்டிவை அவங்க எடுக்கிறதன் மூலம் அதிமுகவிற்கான இடத்த அவங்க சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியோடு நீங்கள் உரையாடுறது மோதுறது அப்படிங்கிறது வேற, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களோடு மோதுவது உரையாடுவதுங்கிறது வேறு. ஏன்னா அந்த 11 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற கோட்டை உங்களோட 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். எதிர்க்கட்சியோட மோதுறது உரையாடுறது வேறு. இதில் மூன்றாவது சக்தியாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு புதிய சக்தியாக எழுச்சி பெற்று வரக்கூடிய ஐயா விஜய் அவர்களோட நாங்கள் எந்த விதத்துலையுமே உரையாட மாட்டோம். அப்போ எங்கள் உரையாடல் முழுக்க முழுக்க மத்தியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஃபார்முலாங்கிறது அவங்களுக்கு 2021 19 தேர்தலில் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு, 21 தேர்தலில் கை கொடுத்துருக்கு, பிறகு 24 தேர்தலில் கை கொடுத்துருக்கு. அதனால் 26 தேர்தலையும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது இதில் ஒரு பிம்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு ஃபிகரை அந்த எதிர்ப்பை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறது. அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த எதிர்ப்பை அவ்வளோ கூர்மையாக வைத்துக்கொள்ளலை என்றாலுமே கூட அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப கூர்மைப்படுத்துவதன் வழியாக நாம் அஇஅதிமுகவோட உரையாடுவதற்கான இடத்தையும் அவங்க தவிர்க்கிறாங்க.